வி கமிஷன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது இந்தியாவிலேயே அதிக பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா வி கமிஷன் தான். வி கமிஷன் இதுக்கு எனக்கு கேள்வியே பட்டதில்லை பிரதர், ஆனா நிறைய பேர் பண்றாங்கன்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா ஆமா. சோ வி கமிஷன் இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலரான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கம்பெனி. எப்படி அமேசான், பிளிப்கார்ட்ல வந்து வேர்ல்டு வைட் நல்ல பாப்புலரோ அதே மாதிரி இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த வி கமிஷன் வந்து ரொம்பவே பாப்புலர். எதனால பாப்புலர்? இதுல கமிஷன்ஸ் வந்து அதிகமாகவே கிடைக்கும், நிறைய ஏர்ன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல அதிகமான ஸ்டோர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. இந்த வி கமிஷன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கான வீடியோல நம்ம வி கமிஷன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பத்தி நம்ம பேச போறோம். சோ நம்ம சேனல்ல மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய நம்ம இன்ட்ரெஸ்ட் விஷயங்கள் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வி கமிஷன் அப்படின்னா என்ன? இந்த வி கமிஷனோட மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு பிராண்டையும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உள்ள இணைக்கிறாங்க. அதாவது பிராண்டுக்குமே சேல்ஸ் நடக்கணும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸிங் இவங்க கொண்டு வரனால பிசினஸ்மே நல்லா நடக்குது. இந்தியாவில் ரொம்பவே பாப்புலரான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா இந்த வி கமிஷன் சொல்லலாம். இதுல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ரன் ஆகுது? ஒரு கம்பெனி இருக்காங்க, அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க, ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த சர்வீசஸை நாம அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டர் ஒரு ஸ்பெஷல் லிங்க் மூலமா ப்ரோமோட் பண்றாங்க. அந்த ஸ்பெஷல் லிங்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றாங்களோ இல்ல சர்வீஸ் அவைல் பண்றாங்களோ அந்த மார்க்கெட்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டருக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது போகும். இதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது வேர்ல்டு வைட் ஃபுல்லாமே வந்து ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ். இதைத்தான் வந்து வி கமிஷன்ஸ்மே பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற பிளாட்ஃபார்ம் காட்டிலும் இந்த வி கமிஷன்ஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுல மல்டிபிளான கேட்டகரி இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து டிராவல், ஷாப்பிங், பினான்ஸ், அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வி கமிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது மூலமா லாட் ஆஃப் த மணி வந்து நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வி கமிஷன்ஸ்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வி கமிஷன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஸ்டோர்ல வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து நீங்க ப்ரோமோட் பண்ணணும். அப்படி ப்ரோமோட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லிங்க் கிடைக்கும். அதுக்கு பேர் அஃபிலியேட் லிங்க். இந்த லிங்கை சோசியல் மீடியா நீங்க ப்ரோமோட் பண்ற போது அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாரெல்லாம் பை பண்றாங்களோ அதுக்கான கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3% இருந்து 12% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். அது டிபெண்ட் ஆன் தி நிச். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லோன் ஆப் இருக்கு. இந்த அப்ளிகேஷனை நீங்க ப்ரோமோட் பண்றீங்க சோசியல் மீடியால. அப்படி யாராவது உங்களோட ப்ரொமோஷனை பார்த்துட்டு அந்த அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணி இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் பெர் லீடுக்கு உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஒரு மாசம் 10 லீடு வந்தாலே உங்களுக்கு 5000 ரூபாய் மினிமலா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வி கமிஷன்ஸ்ல என்ன மாதிரியான கேம்பெயின்ஸ்ல இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இ காமர்ஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டு அந்த ப்ரோமோட் பண்ணி அது மூலமா ஆன் பண்றது. அதுல 3% இருந்து 12% வரைக்கும் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். என்ன வெறும் 3% தானே அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா 3%. பட் அது மல்டிபிள் ப்ராடக்ட் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஹியூஜ் இன்கம் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். எக்ஸாம்பிள், ஃபேஸ் அண்ட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க ப்ரோமோட் பண்றது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அப்படி ப்ரோமோட் பண்ணி அது நடக்கக்கூடிய ஒவ்வொரு சேல்ஸுக்குமே உங்களுக்கு நல்லாவே இன்கம் கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்டான இன்கம் தரக்கூடிய ஒரு கேம்பெயின். அப்படி எவ்வளவு இன்கம் அப்படின்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல, அதாவது இந்த ஒரு கேம்பெயின்ல உங்களால வந்து பர்சனல் லோனை வந்து ப்ரோமோட் பண்ணிக்க முடியும், கிரெடிட் கார்டை வந்து ப்ரோமோட் பண்ணிக்க முடியும், இன்சூரன்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ப்ரோமோட் பண்ணும்போது ஒவ்வொரு லீடுக்குமே உங்களுக்கு 500 ரூபீஸ்ல இருந்து 3000 ரூபீஸ் வரைக்கும் இன்கமா கிடைக்கும். வி கமிஷன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேம்பெயின் அப்படின்னா ஆப் கேம்பெயின். அதாவது நீங்க ப்ரோமோட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை யாராவது டவுன்லோட் பண்ணா போதும் உங்களுக்கு மினிமம் 10 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 200 ரூபாய் வரைக்கும் பெர் லீடுக்கு இன்கமா வந்து கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு டவுன்லோடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேம்பெயின் செட் ஆஃப் கேம்பெயின்ஸ் பாத்தீங்கன்னா வி கமிஷன்ஸ்ல இருக்கு. இந்த வி கமிஷன்ஸ் பயன்படுத்தி நல்லாவே ஆன் பண்ணிக்கலாம். இந்த வி கமிஷன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல வந்து வி கமிஷன் சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுல அஃபிலியேட் சைன் அப் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே என்டர் டீடைல்ஸ் இருக்கும். அதாவது உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்டர் பண்ண மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல ப்ரோமோட் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். அது யூடியூபா, பிளாகா, இன்ஸ்டாகிராமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டும். அதான் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிரும். ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய கேம்பெயின்ஸ் வந்து நீங்க தாராளமா ப்ரோமோட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் ஓகே பிரதர். அந்த வி கமிஷன்ஸ் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி வந்து ப்ரொமோட் பண்றது? சிம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு லோன் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோன் அப்ளிகேஷனை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதுல வந்து பெஸ்ட் லோன் அப்ளிகேஷன் இன் இந்தியா அப்படின்னு ஒரு டைட்டிலோட ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து புஷ் பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய லிங்க், அதாவது நம்மளோட அஃபிலியேட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் தாராளமா பை பண்ணிக்கங்க சொல்ல போறோம். அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணும்போது நான் அதே சொன்ன மாதிரி 500 இருந்து 3000 ரூபீஸ் பாத்தீங்கன்னா இன்கமா கிடைக்கும். இதே தான் இன்ஸ்டாகிராம்லயே ப்ரோமோட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஹெட்போன் இருக்கு. இந்த ஹெட்போன்ஸை வந்து நம்ம ப்ரோமோட் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம பயன்படுத்திக்கலாம். பெஸ்ட் ஹெட்போன் அண்டர் 500 சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரோமோட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேர் ஹெட்போன் வந்து பை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அது போக பிளாக் இருக்கு, Facebookல நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணலாம், வேர்ட் ஆஃப் மவுத்ல நீங்க ப்ரோமோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் மூலமா வந்து இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். ஓகே பிரதர், எல்லாமே ஓகே, நான் ப்ரோமோட் பண்றேன், எல்லாம் ஓகே. ஆனா எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு சம்பாதிக்கலாம்? அதாவது இப்ப நீங்க ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து ப்ரோமோட் பண்றீங்க, அது மூலமா ஒரு லீடு கிடைக்குது அப்படின்னா ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு உங்களுக்கு 500 ரூபீஸ் வந்து இன்கமா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 இன்ஸ்டாலேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் இன்கம், ஒரு மாசத்துல 1.5 லட்சம் ரூபாய் இன்கம் இந்த வி கமிஷன்ஸ் மூலமா. பட் எல்லா நாளையும் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களோட டேலண்ட், உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி அது இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு ரிப்பீட்டடா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா இந்த 1.5 லட்சம் ரூபாங்கிறது நிறைய ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா அது நீங்க நிறைய கத்துக்கணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா வந்து நான் ரிப்ளை பண்றேன். இதுல நீங்க ஈஸியா ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ். அதாவது நீங்க யூடியூப்ல இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் பினான்சியல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா ப்ரோமோட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதோ அந்த மாதிரி வந்து கண்டென்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க, ரெகுலரா வந்து புஷ் பண்ணுங்க. அதுக்கான அஃபிலியேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுங்க. நிறைய சேல்ஸ் பாத்தீங்கன்னா நடக்கும். ஒரு சேல்ஸ்க்கு 500 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு மாசம் 1.5 லட்சம் வரைக்கும் உங்களை ஏர்ன் பண்ணிக்க முடியும். வி கமிஷன்ஸ்ல நம்மளோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஹை கமிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல கிடைக்கும். அதுவும் இல்லாம இது இந்தியன் கம்பெனி அப்படிங்கறனால நமக்கான இன்கம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியனோட ரூபீஸ் தான். சோ ஃபாரின்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்தியாவோட மணி தான் நமக்கு வரப்போகுது. நீ வித்ரா பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் டாக்ஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அது கட்டினதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நிறைய பேர் earn பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்தியாவுக்கு அப்படின்னா இந்த வி கமிஷன்ஸ் தான். சோ இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல என்கிட்ட டேரக்டா பேசணும்னு நினைச்சாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற டவுட் அந்த கேளுங்க, நான் வந்து கண்டிப்பா வந்து கிளியர் பண்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டைம் உங்களை பார்க்கிறேன். அதுவே டாடா, பை பாய்.